ஒரு பக்கம் காடுகளை காப்பாற்றணும் அப்படின்னும், இன்னொரு பக்கம் புலிகளை காப்பாற்றணும், இன்னொரு பக்கம் யானைகளின் வாழ்விடத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லுது. ஆனால் மறுபக்கம் இந்த மலை எங்களுக்கு புதியது கிடையாது, எங்கள் தாத்தா வாழ்ந்த இடம், எங்கள் அப்பா விவசாயம் செஞ்ச இடம், நாங்களும் இங்கே தான் பிறந்து வளர்ந்தோம், எங்களை எங்கே போக சொல்கிறீங்க அப்படின்னு தேனி மலை கிராம மக்கள் கேள்வி கேட்குறாங்க. இப்போது இந்த இரண்டு கேள்விகளுக்கும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டிருக்கிற விஷயமா இருக்கு. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டாரத்தில் உள்ள மலை கிராம மக்கள் புலிகள் காப்பகம் என்ற பெயரில் எங்களை வெளியேற்றக்கூடாது அப்படின்னு போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்ற இந்த போராட்டத்தில் வன உரிமை சட்டத்தின் கீழே எங்களுடைய உரிமைகளை அங்கீகரிக்கணும் அப்படின்னும், மலை மாடுகளை மேய்க்க அனுமதிக்கணும், மக்களை வெளியேற்றும் நடவடிக்கையை நிறுத்தணும் அப்படின்னு பல கோரிக்கைகளை முன் வச்சிருக்காங்க. ஆனால் இந்த பிரச்சனையில் உண்மையில் சட்டம் என்ன சொல்லுது? புலிகள் காப்பகம் என்றால் அங்கே மனிதர்கள் இருக்கவே கூடாதா? வன உரிமை சட்டம் என்ன சொல்லுது? உச்சநீதிமன்றம் உண்மையில் என்ன உத்தரவிட்டிருக்காங்க? இதுக்கு தமிழ்நாடு அரசும் என்ன சொல்லுது? மலை கிராம மக்கள் என்ன சொல்கிறாங்க? அதுக்கும் மேலாக போனால் காடுகளை காப்பாற்றுவதற்காக காடோடு வாழ்ந்த மக்களையே வெளியேற்றுவது சரியா இப்படின்னும் கேள்வி இருக்குது. அல்லது காட்டை பாதுகாப்பதற்கான போராட்டத்தில் இந்த மக்களையே பாதுகாவலராக மாற்ற வேண்டுமா? இப்படி பல கேள்விகளுக்கான பதிலை தான் நாம் இப்போ விரிவாக பார்க்க போகிறோம். ஏன்னா இது தேனியில் மட்டும் நடக்கக்கூடிய ஒரு கதை கிடையாது. இதே கேள்வி ஏற்கனவே தமிழகத்தின் பல மலைப்பகுதியில் எழுந்திருக்கு. மாஞ்சோலை முதல் மேகமலை வரை காட்டை பாதுகாப்பது யார் என்ற கேள்வி மீண்டும் மீண்டும் நம்மை தேடி வந்து கொண்டே இருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலை தமிழ்நாட்டுக்கு வெறும் ஒரு மலைத்தொடர் மட்டும் கிடையாது. மலை, ஆறுகள், நீர் ஆதாரங்கள், வனவிலங்குகள், பல்லுயிர் இவை அனைத்துக்கும் முக்கியமான ஒரு உயிர் சூழல். அதனால தான் இந்த பகுதிகளில் காடுகளையும் வனவிலங்குகளையும் பாதுகாக்க பல்வேறு சட்டங்களும் பாதுகாப்பு பகுதிகளும் உருவாக்கப்பட்டுச்சு. அதில் முக்கியமானது வைல்ட் லைஃப் ஆக்ட் 1972. இதில் புலிகள் காப்பகங்கள் உருவாக்கப்பட்டதோட நோக்கம் புலிகளை மட்டும் பாதுகாப்பது கிடையாது, அதோட வாழ்விடத்தையும் அதனுடன் தொடர்புடைய முழு எக்கோசிஸ்டத்தையும் பாதுகாப்பது தான். தமிழ்நாட்டின் ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகமும் இந்த பாதுகாப்பு அமைப்பின் ஒரு பகுதியாக இருக்கு. ஆனால் இங்கே தான் இன்னொரு உண்மை வருது. என்ன அப்படின்னா, இந்த மலைப்பகுதிகளில் மனிதர்கள் நேற்று வந்த குடியேறியவர்கள் கிடையாது. பல தலைமுறைகளாக காடு மற்றும் மலையை சார்ந்து வாழும் சமூகங்கள் அங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக விவசாயம், கால்நடை, மலைமாடு மேய்த்தல், காட்டை சார்ந்த வாழ்வாதாரம் இவை அவர்களுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாய் இருந்து வந்துட்டு இருக்கு. அதனால ஒரு பகுதி டைகர் ரிசர்வ், அதாவது புலி காப்பகம் என்று அறிவிக்கப்பட்டவுடன் இங்கே மனிதர்கள் இருக்கிறார்கள், எனவே அவர்கள் அனைவரும் என்க்ரோச்சர்ஸ், அதாவது ஆக்கிரமிப்பாளர்கள் என்று ஒரே கோட்டில் வரைய முடியுமா? இதுதான் இன்றைய மிகப்பெரிய சட்ட கேள்வியாக இருக்கு. ஏன்னா இந்தியாவில் இதற்காக இன்னொரு முக்கியமான சட்டம் இருக்கு. அதுதான் 2006ஆம் ஆண்டு ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட், வன உரிமை சட்டம். ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்டின் நோக்கம் என்ன அப்படின்னா, காடுகளில் தலைமுறைகளாக வாழ்ந்து வரும் பழங்குடியின மக்களுக்கும் சட்டத்தில் குறிப்பிடப்படும் அதர் ட்ரெடிஷ்னல் ஃபாரஸ்ட் வெல்லர்ஸ், அதாவது பாரம்பரிய வனவாசிகளுக்கும் அவர்களுடைய பாரம்பரிய வன உரிமைகளை அங்கீகரிப்பது. இந்த சட்டத்தின் செக்ஷன் 4 முக்கியமானது. குறிப்பாக ஒருவரின் வன உரிமை அங்கீகரிக்கப்பட்டு சரிபார்ப்பு நடைமுறை முடியும் வரை அவரை வன நிலத்தில் இருந்து வெளியேற்றக்கூடாது அப்படின்னு சட்டம் சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பகுதியை வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன், வனவிலங்கு பாதுகாப்புக்காக மனிதர்கள் இல்லாத பகுதியாக மாற்ற வேண்டிய நிலை ஏற்பட்டாலும் அதற்கும் சட்டம் சில கடுமையான நிபந்தனைகளை வச்சிருக்கு. உதாரணமாக முதல்ல அந்த மக்களின் வன உரிமைகள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னும், அவர்கள் அங்கே இருக்கிறதால வனவிலங்குகளுக்கு இர்ரிவர்சிபிள் டேமேஜ், மீண்டும் சரி செய்ய முடியாத பாதிப்பு ஏற்படுகிறது என்பதை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் மனிதர்களும் வனவிலங்குகளும் இணைந்து வாழும் வேறு வழியே இல்லாத ஒரு நிலையை அரசு முடிவு செய்ய வேண்டும். அதன் பிறகுதான் மாற்று குடியேற்றம் குறித்து பேச முடியும்னு சொல்லுது. மேலும் புதிய இடத்துல நிலமும் தேவையான வசதிகளும் ஏற்படுத்தப்படாமல் மக்களை மாற்றக்கூடாது. மிக முக்கியமாக கிராம சபையில் ப்ரீ இன்ஃபார்ம்டு கன்சென்ட், சுதந்திரமான தகவலிருந்து சம்மதம் பெறப்பட வேண்டும் என்று சட்டம் சொல்லுது. அப்படின்னா புலி காப்பகம் என்ற பெயர் வந்துவிட்டது, அதனால் எல்லோரும் வெளியேற வேண்டும் என்று சட்டம் நேரடியாக சொல்கிறதா அப்படின்னா அப்படி ஒரு விதி கிடையாது. அதே நேரத்தில் நாங்கள் தலைமுறைகளாக இங்கே
இங்கே இருக்கிறோம் என்பது மட்டும் போதுமா? அதுவும் கிடையாது. சட்டப்படி யார் ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஹோல்டர், வன உரிமையாளர்கள், யார் இல்லீகல் என்க்ரோச்சர், அதாவது சட்டவிரோத ஆக்கிரமிப்பாளர், யாருடைய உரிமை அங்கீகரிக்கப்பட்டிருக்குது, யாருடைய நிலம் எவ்வளவு, எப்போது குடியேறினர் என்பதெல்லாம் ஆவணங்கள், சட்ட நடைமுறை, கிராம சபை மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் ஆய்வு மூலம் தீர்மானிக்கப்பட வேண்டிய விஷயங்களா இருக்கு. அதனால தான் இந்த பிரச்சனையை மக்கள் விசஸ் காடு அப்படின்னு பார்க்கக்கூடாது. அப்படியானா உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னு நாம பார்க்கலாம். உச்சநீதிமன்றத்தின் ஜான் கென்னடி விசஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு வழக்கில் அகத்தியமலை எக்கலாஜிக்கல் லேண்ட்ஸ்கேப் சுற்றுச்சூழல் நிலப்பரப்பை பாதுகாப்பது குறித்து நீதிமன்றம் கவனம் செலுத்தியது. இந்த லேண்ட்ஸ்கேப்பில் தமிழ்நாட்டின் தேனி உள்ளிட்ட மாவட்டங்களும் அடங்குது. மேகமலை பகுதி வைகை ஆற்றின் அப்பர் கேட்ச்மெண்ட் மேல் நீர்பிடிப்பு பகுதிக்கு முக்கியமான பகுதி அப்படின்னும் அங்கு எக்கலாஜிக்கல் வல்னரபிலிட்டி அதாவது சுற்றுச்சூழல் பாதிப்புக்கு உள்ளாகும் தன்மை அதிகம் அப்படின்னும் கோர்ட்டுக்கு சமரிக்கப்பட்ட சிஇசி அறிக்கை குறிப்பிட்டது. சிஇசி என்றால் சென்ட்ரல் எம்பவர்மெண்ட் கமிட்டி, மத்திய அதிகாரமளிக்கப்பட்ட குழு. அந்த அறிக்கையில் தேனி மாவட்டத்தில் ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிகளில் ஆயிரக்கணக்கான என்க்ரோச்மெண்ட் கேசஸ் ஆக்கிரமிப்பு வழக்குகள் இருப்பதாகவும் சுமார் 5000 ஹெக்டேருக்கும் அதிகமான நிலப்பரப்பு தொடர்பான ஆக்கிரமிப்புகள் இருப்பதாகவும் பதிவாகியிருக்கு. அதில் பழைய விவசாய பயன்பாடுகளும் இருப்பதா அறிக்கை கூறுது. இதன் அடிப்படையில் ஆக்கிரமிப்புகளை கண்டறிஞ்சு காலக்கெடுவுடன் நடவடிக்கை எடுக்கணும்னு தேவையான இடங்களில் ரீஹேபிலிட்டேஷன் அதாவது மறுவாழ்வு செய்ய வேண்டும் அப்படின்னும் மீட்கப்பட்ட காடு மீண்டும் ஆக்கிரமிக்கப்படாத வகையில் எக்கலாஜிக்கல் ரீஸ்டோரேஷன் சுற்றுச்சூழல் புனரமைப்பு செய்ய வேண்டும் அப்படின்னு பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் இங்கே ஒரு மிக முக்கியமான வேறுபாடு இருக்கு. என்க்ரோச்மெண்ட் அதாவது ஆக்கிரமிப்பு என்ற வார்த்தையும் ஃபாரஸ்ட் ரைட்ஸ் வன உரிமை என்ற வார்த்தையும் ஒன்று கிடையாது. உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை வச்சு வனத்தில் வாழும் ஒவ்வொருவரும் சட்டவிரோத ஆக்கிரமிப்பாளர்கள் என்று சொல்லிவிட முடியாது. அதே போல் நாங்கள் பல தலைமுறைகளாக வாழ்கிறோம் அப்படின்னு சொல்வதால் எந்த சட்டத்திற்கும் உட்படாமல் எந்த நிலத்திலும் தொடர்ந்து இருக்கலாம் என்றும் சொல்ல முடியாது. இரண்டுக்கும் நடுவில் தான் உண்மையான சட்ட பிரச்சனையே இருக்குது. அப்படின்னா மக்கள் என்ன சொல்கிறாங்க என்ற கேள்வி தொடர்ந்து எழுந்துட்டுருக்கு. தேனி மலைக்கிராம மக்கள் சொல்வது மிகவும் நேரடியானது. அது என்ன அப்படின்னா, நாங்கள் காட்டை அழிக்க வந்தவர்கள் கிடையாது, காட்டோடு வாழ்ந்தவர்கள், காட்டை நம்பி வாழ்ந்தவங்க, எங்களை காட்டில் இருந்து வெளியேற்றாதீங்க. விவசாயம் பாதிக்கப்படுது, மலை மாடுகள் மேய்ச்சல் பாதிக்கப்படுது, எங்களுடைய வாழ்வாதாரமே பாதிக்கப்படுது. பல ஆண்டுகளாக வசிக்கக்கூடிய மக்களை ஒரே நாளில் வெளியேற்றுவது அவர்களோட வாழ்க்கையை முற்றிலும் மாற்றிவிடும் அப்படின்னு அந்த மக்கள் கூறுறாங்க. அதனால தான் 2006 வன உரிமை சட்டத்தின் கீழே தங்களுடைய உரிமைகளை அங்கீகரிக்கணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாங்க. சமீபத்திய போராட்டங்களையும் இதே கோரிக்கைகள்லாம் முன்வைக்கப்பட்டிருக்கு. அவர்கள் சொல்லக்கூடிய இன்னொரு முக்கியமான கருத்து என்னன்னா, காட்டை பாதுகாக்க வேண்டாம் என்று நாங்கள் சொல்லவில்லை, காட்டையும் காப்போம், எங்களையும் காப்பாற்றுங்க அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. இங்கே தமிழக அரசுக்கு மிகப்பெரிய பொறுப்பு ஒன்று இருக்குது. ஒரு பக்கம் உச்சநீதிமன்றத்தின் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு உத்தரவுகளை அமல்படுத்த வேண்டிய பொறுப்பு, மறுபக்கம் வன உரிமை சட்டத்தின் கீழ் உண்மையான உரிமையாளர்களின் உரிமைகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு. அதனால் அரசு செய்ய வேண்டியது வெறும் வெளியேற்றம் அல்லது வெளியேற்றம் இல்லை என்ற 2 வார்த்தைகளை முடிஞ்சிடக்கூடாது அப்படின்னு தான் பார்க்கப்படுது. முதல்ல யார் உண்மையான ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஹோல்டர் அப்படின்னு பார்க்கணும். அதாவது வன உரிமையாளர்கள் யார், யார் சட்டவிரோத என்க்ரோச்சர் ஆக்கிரமிப்பாளர்கள் யார், எந்த குடும்பம் எத்தனை தலைமுறைகளாக வசிக்கிறாங்க, எந்த நிலத்தில் விவசாயம் செய்கிறாங்க, அவர்களின் எஃப்ஆர்ஐ கிளைம்ஸ் என்ன ஆனது, கிராம சபை என்ன தீர்மானித்தது என்பதை வெளிப்படையாக ஆய்வு செய்யணும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் தான் நடவடிக்கை இருக்கணும்னு சொல்லப்படுது. இங்கே தான் நம்முடைய மிக முக்கியமான கேள்வி வருது. ஒரு ஏழை மலைக்கிராம குடும்பம் சில ஏக்கர் நிலத்தில் தலைமுறையாக விவசாயம் செய்வதும், ஒரு பெரிய கமர்ஷியல் ப்ராஜெக்ட் பல 100 ஏக்கர் நிலத்தை மாற்றுவதும், இரண்டையும் ஒரே வார்த்தையில் ஃபாரஸ்ட் என்க்ரோச்மெண்ட் அப்படின்னு பார்க்க முடியுமா? இதுதான் நாம் கேட்க வேண்டிய கேள்வி. ஏன்னா காட்டுக்குள்ள சட்டவிரோதமாக குடியேறுபவர்களாக இருந்தாலும் சரி, சட்டவிரோதமாக நிலத்தை மாற்றுபவர்களாக இருந்தாலும் சரி, அனைவருக்கும் ஒரே சட்டம் இருக்க வேண்டும் அப்படின்னு தான். ஒரு சாதாரண மலைக்கிராம மனிதனிடம் மட்டும் சட்டத்தை கடுமையாக பயன்படுத்திட்டு பெரிய நிறுவனங்கள், வணிக திட்டங்கள், சுரங்கம், சாலை கட்டுமானம் போன்ற பெரிய அளவிலான எக்கலாஜிக்கல் டிஸ்ட்ரக்ஷன் குறித்து அதே அளவிலான கேள்விகளை கேட்கல அப்படின்னா அது கன்சர்வேஷன் கிடையாது, அது சமத்துவமான கன்சர்வேஷனும் கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இங்கே ஒரு விஷயத்தை நாம் கவனமாக சொல்லணும்.
என்ன அப்படின்னா, நிறுவனங்களும் அரசாங்கமும் சேர்ந்து மலையை அழிக்கின்றன என்பது ஒரு பொதுவான அரசியல் குற்றச்சாட்டாக இருக்குது. அதை ஒவ்வொரு திட்டத்துக்கும் ஆதாரம் இல்லாமல் உண்மை என்று சொல்லவும் முடியாது. ஆனால் எந்த நிறுவனம், எந்த திட்டம், எவ்வளவு நிலம், எந்த அனுமதி, சுற்றுச்சூழல் விதிகள் பின்பற்றப்பட்டதா என்று கேள்வி கேட்பது நியாயமான ஒன்றாக இருக்குது. அதே அளவுகோலை அனைவருக்கும் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு பார்க்கப்படுது. இப்போ இதே பிரச்சனையை மாஞ்சோலை விவகாரத்தோடு இணைத்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. மாஞ்சோலையிலையும் வன பாதுகாப்பு அப்படின்ற பெயரில் அங்கிருந்த மக்களோட எதிர்காலம் என்ன அப்படின்னு கேள்வி வந்துச்சு. இங்கும் அதே கேள்வி தான். ஒரு காலத்தில் மலைப்பகுதிக்கு மனிதர்களை அழைச்சிட்டு வந்து அவர்களோட உழைப்பால் அந்த நிலத்தை பயன்படுத்தி கொண்டாங்க. பல தலைமுறைகள் கழித்து அதே மக்களிடம் இப்போது இந்த இடம் ப்ரொடக்டட் ஏரியா, வெளியேறுங்கள் அப்படின்னு சொன்னால் அவர்களோட வாழ்வாதாரமும் உரிமைகளும் என்ன ஆகும்? அதுதான் இந்த கதையோட முக்கியமான மனிதாபிமான முகமாக இருக்குது. அதே நேரத்தில் மலைகளும் காடுகளும் அழிஞ்சிட்டா அதன் பாதிப்பு முதல்ல கீழே வாழும் கோடிக்கணக்கான மக்களைத்தான் வரும். மழை, நீர், ஆறுகள், விவசாயம், வனவிலங்கு எல்லாமே பாதிக்கப்படும். அதனால் கன்சர்வேஷனை, அதாவது பராமரிப்பை எதிர்க்க முடியாது. ஆனால் கன்சர்வேஷன் என்ற பெயரில் மக்களின் உரிமைகளை மறுக்கவும் முடியாது. இந்த கதைக்கு ஒரே ஒரு வில்லனை தேர்ந்தெடுப்பது மிகவும் எளிது. மக்கள் தான் காட்டை அழிக்கிறார்கள் என்று சொல்லலாம், அல்லது அரசாங்கம் தான் காட்டை அழிக்கிறது அப்படின்னு சொல்லலாம், அல்லது நிறுவனங்கள் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் உண்மை அதை விட சிக்கலானது. சட்டவிரோத ஆக்கிரமிப்பு இருந்தால் அகற்றப்படணும். சுற்றுச்சூழலை அழிக்கும் சட்டவிரோத நடவடிக்கை இருந்தால் அதை தடுக்கப்படணும். அதே நேரத்தில் தலைமுறைகளாக காடோடு வாழ்ந்து வரும் மக்களின் சட்டப்பூர்வமான வன உரிமைகள் அங்கீகரிக்கப்படணும். அவர்களை வெளியேற்ற வேண்டிய உண்மையான அவசியம் இருந்தால் கூட சட்டத்தில் சொல்லப்பட்ட நடைமுறைகள் முழுமையாக பின்பற்றப்படணும். மாற்று வாழ்வாதாரம், நிலம், வசிப்பிடம், மறுவாழ்வு அனைத்தும் உறுதி செய்யப்படணும் அப்படிங்கிறது. அதுலேயும் முக்கியமாக காட்டை காப்பாற்றும் பொறுப்பை காட்டோடு வாழ்ந்த மக்களிடமிருந்து பறித்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் செக்ஷன் 5 கூட வன உரிமை பெற்ற மக்களும் கிராம சபாவும் வனத்தையும், வைல்ட் லைஃபையும், பயோடைவர்சிட்டியையும் பாதுகாக்கும் பொறுப்பு கொண்டவர்கள் என்று கூறுது. அப்படின்னா காட்டையும் காப்பாற்றலாம், மக்களையும் காப்பாற்றலாம். இரண்டுமே எதிரிகள் கிடையாது. காடு இல்லாமல் மனிதன் வாழ முடியாது, மனிதன் இல்லாமல் காடும் பாதுகாப்பாக இருக்காது. பல தலைமுறைகளாக அந்த மலையில் வாழ்ந்த ஒரு மனிதனிடம் நீ காட்டுக்கு வெளியே போ என்று சொல்வதற்கு முன்னாடி அவனிடம் ஒரு கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. இந்த காட்டை இத்தனை காலம் யார் காப்பாற்றினாங்க? அதே நேரத்தில் அந்த மக்களிடமும் ஒரு கேள்வி இருக்குது. உங்கள் வாழ்வாதாரத்துக்காக காடு அழியாமல் இருப்பதை உறுதி செய்ய முடியுமா? இரண்டு கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும் இடத்தில்தான் உண்மையான கன்சர்வேஷன், பராமரிப்பு தொடங்குது. புலியும் வாழ வேண்டும், காடும் வாழ வேண்டும், காட்டை நம்பி வாழும் மனிதனும் வாழ வேண்டும். அதுதான் தேனி மலைகள் நமக்கு சொல்லும் மிகப்பெரிய பாடமாக இருக்குது. இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்டில் பதிவிடுங்க. இது ஃபயர்லைன் தமிழ். நான் உங்கள் வினோத். மீண்டும் ஒரு உண்மையான செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.